எங்கள் அம்மாவுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி கொடுக்கலான்னு மேடம் சார் இருக்கீங்களா அப்படின்னு கதவை தட்டினா பப்பிமா வெல்கம் ஹோம்னு ஒரே சந்தோஷம் எங்கள் வீட்டில். ஊருக்கு வந்து நம்ம சனத்தை பார்த்துட்டு சந்தோஷமா 2 நாள் இருந்துட்டு போகலான்னு வந்தா உனக்கு ஆகணுண்டாங்கிற மாதிரி வந்ததுக்கு பெருசாக ஒரு சம்பவம் ஆகிப்போச்சு. பார்க்க அப்பாவி போல இருக்கும் இவன் தான் இன்னைக்கு வேலையை பார்த்து விட்டான். கூடவே இருந்தானேப்பா நல்லா ஆசபாசமாக இருக்கானே. இந்த சடையை வெட்டி விடுவோன்னு கட்டிங் வேலை பண்ணேன்னா அது என்ன கோவத்தில் இருந்துச்சோ கடிச்சு விட்டுட்டு உசுருக்கு ஏதாட்டி ஆபத்து. நான் உடனே என் ஃபேமிலி டாக்டர்கிட்ட ஓடிடுவேன். அப்படி வெளியே வந்து பார்த்தா திருநெல்வேலியில் ஊர் இருக்கால சூரியன் பக்கத்தில் யாராட்டி எடுத்து வச்சுட்டாங்களா மாதிரி அப்படி ஒரு வெயில். ஆனால் காற்று நல்லா சிலு சிலுன்னு தான் இருந்துச்சு. டாக்டர் சொல்லிட்டாங்க வேர்ல்டில் உள்ள எந்த நாயாக இருந்தாலும் கடி வாங்கிட்டா ரேபிஸ் வேக்சின் கண்டிப்பாக போடணும்னு சொல்லிட்டு ஜிஹெச் போய் போட்டு. ஆனால் இதான் புதன் விழிப்புணர்ச்சி சரி. அப்புறம் பரான 2 பராண்டுக்கு கிஸ்மிஸ் பழம் லெமன் ஜூஸ் எல்லாம் வந்து சரி நீ ரொம்ப சோகமாக இருக்கா பொரோட்டா வாங்கி தரவா அப்படின்னு எங்கள் அப்பா கேட்டோடனே மூஞ்செல்லாம் ஃப்ரெஷ் ஆகிட்டு அப்புறம் அதெல்லாம் சாப்பிட்டுட்டு எங்கள் வீட்டில் இந்த தண்ணி குடிக்க டம்ளர் எடுக்கிறேன். நான் பிறந்த முன்னாடி இருந்திருக்கு அப்படியே இருக்கு. நான் 2 மாதம் முன்னாடி வாங்கின சட்டி மட்டும் ஏன் கருப்பு கலர் ஆகுதுன்னு இருக்கிற பிரச்சனை காணாதுன்னு இது ஒரு பிரச்சனைன்னு உட்காந்து யோசிச்சுட்டு கிடந்தேன்.